ஸோ ரீசெண்டாக வந்து என்னோடய ஃப்ரெண்டோட நான் வந்து ஒரு காலில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ பேசிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி நாங்கள் ஸ்பைடர்மேன் போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ரேண்டமாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பேசிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்போம். அவன் வந்து அவனோட ஸ்கூல் லைஃப் பற்றி பேசிகிட்டு இருந்தான். ஸ்கூல் லைஃப் பேசிகிட்டு இருக்கப்ப லைக் அந்த மாதிரி ஸ்கூலில் நான் அப்படி இருந்தேன் அந்த மாதிரி நாங்கள் நல்லா விளையாடிட்டு இருப்போம், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருந்தேன் அது நிறையா சொல்லிகிட்டு இருந்தான். அப்போ வந்து அவன் வந்து அவனோட ஒரு ஃப்ரெண்டை பற்றி ஒரு பொண்ணை பற்றி சொல்லிகிட்டு இருந்தான். சரி சொல்கிறானே இந்த மாதிரி அவனுக்கும் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான், இந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ தான் தம்பி வந்து சீக்கிரட்டாக லவ் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணை. அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, நல்லா தான் ஒரு லைக் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்திருக்கும் போல். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணு வந்து இவனை விட்டுட்டு லைக் போயிடுச்சு போல். ஸோ அதை வந்து இவன் இப்போ பேசுகிறப்ப அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இவன் வந்து இன்னும் அந்த அட்டாச்மெண்ட்லேயே இருக்கான். எப்படி இன்ட்ரோ 2 நிமிஷம் பேசிட்டு இருந்தா. ஸோ பேசிக்காக வந்துட்டு ஏன் இந்த ஜென்ரேஷன் அட்டாச் ஆகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக ஃபோன் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. அப்போ வந்து என்னென்னா லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எங்கே பார்ப்போம்னா மோஸ்ட்டாக ஸ்கூலில் பார்ப்போம், அவங்கள்ட்ட பேசுவோம், நல்லா ஜாலியாக இருக்கும், அந்த ஒரு இது போயிட்டுருக்கும். பட் திடீர்னு பேசலைன்னா நமக்கு ஒரு மாதிரி லைக் ஃபீல் ஆகும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2018, 19 அப்புறம்லாம் ஃபோன் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இந்த ஜியோ வந்துச்சு. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபுல்லாமே வந்துட்டு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக சோஷியல் மீடியாவில் நம்ம ரேண்டமாக ஒருத்தர் பேசுகிறோன்னா ஒரு லைக் நல்லா பேசி லைக் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம், லைக் மீட் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்லேயே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா பேசிக்காக அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு பாஸ்டில் வந்து பெருசாக அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத பட்சத்துக்கு அவங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் லைக் ஏதோ ஒரு ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ண முடியாது. பட் இந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு கிடச்சப்போ இவங்கள்ட்ட வந்து எல்லாமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தாட் இருக்கும். அதுக்கடுத்து வந்து சரி நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பட் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா இந்த பையனுக்கு தெரியாது அந்த பொண்ணு வந்து இவனை 2 நாள் கோஸ்ட் பண்ண போகுதுன்னு. இந்த பொண்ணுக்கு தெரியாது இவன் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் நல்லா பேசுவான், அடுத்து பேச மாட்டான்னு. ஸோ இது பேசிக்காக இதான் ஒரு ஏன் வந்து லைக் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அந்த வைப்பு செட் ஆகுது அப்படின்னா 2 பேருக்குமே 2 பேரை பற்றி தெரியாது. ஸோ ஓகேவா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டே பேசுகிறப்போ வந்து ரொம்ப செம்மையாக போகும். இங்கே வந்து இன்ட்ரோலேருந்து எல்லாமே தரமாக போகும். ஆனால் அதுக்கப்புறம் மீட்டிங்கு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பேசுகிறத வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். லைக் நார்மலாக என்ன கான்வர்சேஷன் இருக்குன்னா என்ன பண்ணுற சாப்பிட்டியா, இல்லை பேச அந்த மாதிரி ஒர்க் போகிறாங்கன்னா ஒர்க் போகிறீங்களா என்ன அப்படிங்க இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இல்லை காலேஜ் போகிறாங்கன்னா காலேஜில் என்ன ஆச்சு இந்த மாதிரி தான் கான்வர்சேஷன் போகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டே இருந்த அந்த ஒரு லைக் அட்டென்ஷன் வந்து அடுத்தலாம் கிடைக்காது. ஸோ இதுதான் பேசிக்கான இது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டே கிடைச்ச அட்டென்ஷன் வந்துட்டு இந்த பையன் வந்து அந்த பொண்ணுகிட்ட அகைன் எதிர்பார்த்தானே கிடைக்காது. ப்ளஸ் இந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட அகைன் எதிர்பார்த்தா கிடைக்காது. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான இது. ஸோ இந்த ஸ்டேஜ் இதுதான் நம்மளோட அந்த இது லைக் அந்த அட்டாச்மெண்ட்டு அந்த இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ வந்து ஒரு வாரம் பேசிட்டு விட்டால் பிரச்சனை கிடையாது. லைக் ஒரு வாரத்தில் பேசினா அந்த பெருசாக அந்த அட்டாச்மெண்ட் இருக்காது. பட் இந்த ஒரு நாள்லேயே அட்டாச்மெண்ட் ஆகலாம் இருக்காங்க. அதனால இந்த 1 வாரம் 2 வாரம் இதெல்லாம் பெருசாக அட்டாச் ஆகாது. பட் ஒரு 2 மாதம் 3 மாதம் நல்லா போகும். லைக் அந்த லவ் ரிலேஷன்ஷிப் என்ட்ராகிற அளவுக்கு போகும். லைக் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போகும். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. லைக் 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட்லாம் பிரச்சனை கிடையாது. 2 பேரும் பெருசாக பாதிக்கப்பட போகிறதில்ல. ஆனால் அந்த பையன் மட்டும் இந்த பொண்ணை வந்து ரொம்ப லைக் ப்ரையாரிட்டிஸ் பண்ணுறதோ இல்லை எல்லாமே அவன் வந்து எல்லாமே அவன் லைஃப்பில் நடக்கிற எல்லாமே சொல்லுவான். ஆனால் இந்த பொண்ணு வந்து லைக் அப்படியா சரி ஓகே இந்த மாதிரி தான் அந்த இது இவன் பேசுவான், அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணும். பட் இந்த இது தெரியாது. பேசிக்காக வந்து இந்த மாதிரி தான் நிறையா காரணம் போயிட்டுருக்கும். அதே மாதிரி இந்த பையன் வந்து பெருசாக அவனுக்கு வந்து வேறு லைஃப்பில் நிறையா இன்ட்ரெஸ்ட்டு அது இதுன்னு போயிட்டுருக்கும். அவனுக்கு ரியல் லைஃப்பில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான் அப்படின்னு. ஸோ இந்த ஆன்லைனில் வந்து பெருசாக அந்த அளவுக்கு அவன் வந்து அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் பேசிக்காக 2 பேரோட இதுவும். ஸோ இப்படி போயிட்டுருக்கப்ப இது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையன் பேசாமல் போயிட்டு இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறது, நீங்கள் அவனுக்காக வந்து இந்த இன்ஸ்டாவில் வந்துட்டு டிபி எடுக்கிறது, ஹைலைட்ஸு போஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது. என்ன நம்ம போய் ரேண்டமாக நம்ம போய் கேட்டோன்னா இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு இது அவங்க கரண்ட் லைஃப்பில் போயிட்டுருக்கும். அதே மாதிரி இந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பேசலைன்னா நீங்கள் அந்த பொண்ணு பேசுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப லைக் இவனே வந்துட்டு ஹட் ஆகிட்டே இருப்பான். லைக் இந்த மாதிரி பேசாமல் போயிடுச்சு இந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த பையனுக்கு வந்து எந்த மாதிரி கெட்ட பழக்கம் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. பட் அவன் வந்து ஒரு சிகரெட்டு இந்த மாதிரி தண்ணி அடிக்கணும் அந்த மாதிரி எப்பயோ அடிக்கிறான்னா இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கானது. இதுக்கப்புறம் வந்து ஒன்று இருக்குது. இன்கேஸ் வந்து அந்த பர்சன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லைக் அவங்க இல்லைன்னா உங்கள் லைஃப் கிடையாது அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு லைஃப் வந்து தனியாக ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கும். அவங்க வந்து அதில் ஒரு பாட்டு அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசலை, லைக் பெருசாக அந்த இன்ட்ராக்ஷன் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு அந்த பர்சன் ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து அந்த பொண்ணாக இருந்தாலும் சரி அந்த பையனாக இருந்தாலும் சரி ஆப்போசிட்ல யாராக இருந்தாலும் சரி நம்ம பெருசாக ஏதாவது அட்டென்ஷன் கொடுக்கல, நம்மகிட்ட வந்து பெருசாக பேசலை அப்படின்னா அவங்க தேவையில்லை.
லைக் நம்ம அவங்கள ஒதுக்கி வச்சிடலாம். இல்லைங்க அவங்களோட இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண தேவையில்ல. நீங்கள் பிளாக்கே பண்ணி வச்சுருங்க, பிளாக் பண்ணிடுங்க. இல்லை ஸ்னாப்பில் வந்து ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ண தேவையில்ல. இப்போ சும்மா ரேண்டமாக நீங்கள் வந்து ஒரு உங்களோட லைஃப் நல்லா போயிட்டுருக்கும், திடீர்னு பார்த்தா அவங்க ஸ்னாப் போடுவாங்க. அதை பார்த்துட்டு சரி அந்த பையனோ அந்த பொண்ணை வந்துட்டு நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா பேசிட்டு இருந்தாங்க நம்மகிட்ட, இப்போ எப்படி இருக்கான்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து அவங்கள ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பெருசாக அவங்க வந்து இது இன்ஸ்டாவில் வேணாம், ஸ்னாப்பில் வேணாம், வாட்ஸ்அப் நம்பர் தான் மொத்தமாக பிளாக் பண்ணிடுங்க. அவங்களோட இதுவே வேணாம். சரியா? இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுவீங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்துட்டு லைக் காலேஜ் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகிறாங்க. லைக் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து 3 இயர்ஸ் போகுது. ஆனால் அந்த பையன் வந்து டாக்ஸிக்காக இருக்கான். லைக் பெருசாக வந்து என்ன ஒரு அதாவது எல்லா தப்பு பண்ணாலுமே இந்த பொண்ணு தான் போயிட்டு சரி பண்ணுறதுக்காண்டி பேசுது. லைக் அயன் வந்து இந்த பொண்ணு பேசுகிறாங்க. அப்படின்ற பட்சத்துக்கு அவன் வந்துட்டு பெருசாக இந்த இதுவே எடுத்துக்க மாட்டான். பட் அந்த ஒன் டைம் அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு அந்த பொண்ணு வந்து இவன் பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுது. ஸோ முடிவு பண்ணிட்ட உடனே அதுக்கு பிரேக்கப் பண்ணிடுச்சு. இப்போ இதில் இந்த ரிலேஷன்ஷிப் பெருசு கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப் அப்புறம் ஒரு சிச்சுவேஷன்ஷிப்பில் போகுது. அதாவது இன்னொரு பையன் வரான். அந்த பையன் வந்து ஆல்ரெடி ஒரு லவ் வந்து ஃபெயிலியர். அதாவது அந்த பொண்ணோட பிரேக் ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணோட பிரேக்கப் ஆகிட்டு அந்த ஒரு பேஸில் இருக்கான். இந்த பொண்ணு வந்து பிரேக்கப் பேஸில் இருக்குது. ஸோ 2 பேரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. லைக் இது வந்து அவங்க காலேஜ் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறம் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப் செட் ஆகுது. லைக் அப்போ வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னென்னமோ பேசுகிறான். இந்த பொண்ணு வந்து ஸ்டார்டிங்கில் பெருசாக அட்டாச் ஆகலை. பட் இந்த பொண்ணு லவ் பண்ண ஸ்டார்ட் ஆகிறப்போ அந்த பையன் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத பட்சத்துக்கு அந்த பையன் என்ன சொல்லிட்டா, இந்த மாதிரி என்னால் அந்த பழைய ரிலேஷன்ஷிப்லேருந்தே மூவ் ஆன் முடியல, உன்னை நான் வந்து திருப்பி வந்து அந்த மாதிரி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படி இதாகிட்டான். ஸோ இப்போ இந்த பொண்ணு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அந்த பொண்ணுக்கு பெருசாக தெரில. பட் இந்த சிச்சுவேஷன்ஷிப் வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப லைக் ஹார்ட் ஆகுது டெய்லி. ஸோ அந்த பொண்ணு வந்து லைக் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துருச்சு. ஆனால் இந்த சிச்சுவேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியல. லைக் டெய்லி வந்து என்னால் முடியலை, நான் வந்து ஹெல்லில் வாழ்கிற மாதிரி இருக்குது, இப்படி சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த பொண்ணு பேசிக்காக அந்த பையன் வந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பெருசாக பேசாமல் இருந்தால் கூட இந்நேரம் வந்து அந்த பொண்ணு வந்து லைக் அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ரிகவர் ஆகிருக்கும். பட் அந்த பையனை வந்து லைக் ஃப்ரெண்டாக இருக்கான், அந்த பர்சன் தான் எனக்கு வந்து லைஃப் லாங் வேணும், நான் வந்து எல்லாமே வந்து அந்த பர்சனோட தான் திங்க் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பர்சன் லைஃப்பில் வச்சிருக்கனால இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பேசிக்காக இதுதான். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்லேருந்து எப்படி வெளியே வரலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன்ட்டை வந்து நம்ம அட்டாச் ஆகிட்டோம். லைக் வந்து இதில் நிறையா கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் லவ் பண்ணிவிட்டு பிரேக்கப் ஆகிருக்கும், அதுலேருந்து மூவ் ஆன் ஆக முடியாது. அதுக்கடுத்து வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பானுங்க. பொண்ணும் சரி பையனோ சரி க்ரஷ் இருக்கும், லைக் அவங்க மேலே ஒரு லவ் இருக்கும். ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாமே. பட் ஒன்ஸ் அந்த பையனோ அந்த பொண்ணும் கமிட் ஆகிட்டாங்களோ இவங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இதுலேருந்து அவங்களால மூவ் ஆனாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொருத்தன் இருக்கான். எப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். அதுவே நம்ம மேலுக்கு தெரியாது. என்ன பண்ணுவான்னா அந்த பொண்ணோட வந்து லைஃப் எல்லாமே இமேஜின் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கடுத்து பார்த்தா அந்த பொண்ணு வந்து பெருசாக அவங்ககிட்ட பேசவே பேசாது. இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ உன்கிட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு போயிடும். அதுவே தம்பிக்கு தெரியாமல் தம்பி டெய்லி வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பார், ரீல்ஸ் அனுப்பிச்சிட்டு இருப்பார். ஸோ அவன் தான் வந்து மோசமானவன். யாரா என்ன தாண்டா சொல்றேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா பேசிக்காக வந்து உங்கள் லைஃப் வந்து வேறு ட்ராக் போகுது. அடுத்தடுத்து நீங்கள் வந்து காலேஜ் முடிக்கிறீங்க. இதில் வந்து மிடில் கிளாஸ்லலாம் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக காலேஜ் படிக்கணும். இன்ஜினியரிங், அதுவும் இன்ஜினியரிங்லாம் எடுத்துட்டிங்கன்னா 4 வருஷம் கரெக்டாக படித்து நீங்கள் பிளேஸ்மெண்ட்லேயே பிளேஸ் ஆகி போயிடணும். இல்லைன்னா ஆஃப் கேம்பஸில் அந்த சீக்கிரமாக நீங்கள் இதாகிடணும். இங்கே இங்கே பிளேஸ் ஆகலைன்னா கஷ்டம். சரிங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களாம் இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ளேயே போகாதீங்க, அதான் சொல்லுவேன். ஏன்னா மித்த எந்த இதுலனாலும் நீங்கள் உங்களுக்கு வேலை கிடச்சிடும். இதில் வந்து வேலை கிடைக்கும். பட் ஆனால் இந்த ஒரு 3-4 வருஷமாக பெருசாக அந்தளவுக்கு நிறையா அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறது வந்துட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ பேசிக்காக வந்து இதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா அந்த பர்சன் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க லைஃப்லேருந்து. பெருசாக வந்து அவங்கள்ட்ட பேசாதீங்க, அவங்கள போய் திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து லைஃப் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ நல்லா ட்ராயிங் பண்ண வரும். இப்போ நானும் நல்லா வரைவேன். ஸோ நான் வந்து பேசிக்காக எனக்கு ஒரு வேறு ஒரு விஷயத்துலேருந்து கான்சன்ட்ரேட்டை மாற்றணும்னா நான் ட்ரா பண்ணுவேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபீல் இருக்கும். சில பேர் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல சாங் போட்டு டான்ஸ் ஆடினா பிரச்சனை கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து சாப்பிட்டா வந்துட்டு அந்த சோக்கெல்லாம் தெரியாது. அவங்க போய் நல்லா ஒரு ஹோட்டலில் போயிட்டு நல்லா ஒரு பிரியாணியோ இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த டிஷ்ஷை நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு அதை மறந்துடுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்துட்டு இதில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் ஒரு 4 to 5 இயர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் தம்பி 50-60 தடவை பிரேக்கப் பண்ணுவாப்புல. ஒவ்வொரு தடையும் அந்த மூணு சண்டை போட்டு போகிறப்ப இல்லைன்னா சண்டை போட்டு வரப்பையும் எனக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணிட்டு எங்கடா இருக்கேன்னு கேட்பான். நான் வீட்டில் இருக்கேனாங்குவேன். அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வருவான். அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தம்பி ஓட்டி வருவாப்புல.
வந்துட்டு என்னை பிக்கப் பண்ணிட்டு போவான். போயிட்டு நாங்கள் ஊடால ஒரு நடுவில் வந்து ஒரு பேக்கரியில் போய் உட்காந்து சாப்பிடுவோம். எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட, அதாவது லைக் டீயோ இல்லை ஏதோ ஒன்று ஹார்லிக்ஸோ பூஸ்டோ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பேசிகிட்டு இருப்போம். பேச அந்த பொண்ணு வந்து ஏன் சண்டை போட்டுச்சு இந்த மாதிரி நான் கேட்பேன். அவனும் சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி அவனுக்கு வந்து என்னென்னா, நான் வந்து ஸோ தெரப்பி மாதிரி நான் என்கிட்ட சொன்னால் அவனுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். சொல்லுவான், பேசுவான், திருப்பி மறுபடியும் என்னை வந்து வீட்டில் வந்து இறக்கி விட்டு திருப்பி அவன் போயிடுவான். ஸோ இதுதான் பேசிக்காக பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட கொஞ்சம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஈவினிங் டைம்லாம் கிரிக்கெட் விளையாட போவாங்க. ஏன் பேசிக்காக அப்பலாம் யாருமே கிரிக்கெட் விளையாடல. இந்த PUBG, Free Fire இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் விளையாடிருக்காங்க. ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் நிறையா கேம்ஸ் விளையாடுறப்போ ஃபிசிக்கலாகவும் நல்லா இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். அவங்களுக்கு பேசிக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து மூவ் ஆன் ஆயிடலாம். லைக் இன்ஸ்டன்ட் அட்டாச்மெண்ட்டு இல்லை ஒரு லவ்வில் வந்து வெளியே வர முடியல அப்படின்னா இதுவே பேசிக்கான விஷயம், போதுமானது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம ரெக்கவர் ஆகிடலாம். அதுக்கு மேலே வந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டீங்க, நம்ம மூவியானே ஆக முடியல, எந்த ஒரு விஷயத்துலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலன்னா நீங்கள் தெரப்பி போய் தான் ஆகணும். ஏன்னா சில பேர்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பு பிரச்சனைலாம் இருக்காது, சும்மா டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. என்னடானா ஒன்றுமே தெரிலடா, எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, என் லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒன்று. நம்ம பேசிக்காக வந்துட்டு வேறு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த ஒரு விஷயமே தெரியாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கே தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஈஸியாக அதை வந்து மூவ் ஆன் ஆகிடலாம். ஸோ இதுதான் பேசிக்கான இது. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இதுக்கடுத்து ஆக்சுவலாக வீடியோ போட்டு வந்து எத்தனை மாதம், ஜனவரி பிப்ரவரியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இத்தனை நாள் ஆயிருக்கு 2வது வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா கூட வந்து மொட்டை எடுத்துட்டேன், அதனால் பெருசாக முடி இல்லாமல் வீடியோ எடுக்க முடியல. தொப்பி போட்டு எடுத்துருக்கலாம், பெருசாக இது பண்ணல. ஸோ அடுத்து ரெகுலராக தொடர்ந்து வீடியோ போடுவோம். ஆக்சுவலாக நண்பர்கள், என் ஃபோன் வந்து 2 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஹேங் ஆகுது. லைக் ஆல்ரெடி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வீடியோ எடுத்தேன். பட் அது வந்து ரொம்ப